Hello friends, welcome back to Friends Trading Floor. இந்த வீடியோ நம்ம ட்ரேடிங் டெக்னிக்கல் மாஸ்டரி ஃபுல் கோர்ஸில் 26வது எபிசோட் புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்றது என்ன, அது எப்படி நமக்கு ஃபைன் பண்ணலாம், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புல்லிஷ் ட்ரெண்டுங்க, அதாவது இது நீங்கள் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி மென்டார்ஷிப் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிராயிங் போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் நான் ப்ரைஸ் ஆக்ஷன் படி கம்ப்ளீட்டாக எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது புல்லிஷ் ட்ரெண்டில் எப்படி நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் வரைகிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இது வரைக்கும் டெக்னிக்கல் அனாலிசிஸில் நான் இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. பிகினராக இருக்கிறீங்கன்னா இந்த விஷயம் கம்ப்ளீட்டாக யூஸ் ஆகும். ஸோ புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்றதில் நமக்கு தேவையான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வேணும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு அப்புறம் ஆர்டர் ஃப்ளோ வேணும். ஆர்டர் ஃப்ளோவுக்கு அப்புறம் தான் ட்ரெண்டு. ஸோ அந்த விஷயங்கள் எதுவும் உங்களுக்கு தெரியாதுன்னா ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நம்ம புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்படி சிம்பிள், அதாவது இப்படி சிம்பிளாக சிங்கிள் லெக்காக போட்டோம் அப்படின்னா ஆர்டர் ஃப்ளோங்க. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும், ஸ்விங் ஹை இருக்கும், இந்த இடத்துல ஸ்விங் லோ இருக்கும், இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கும், ப்ரைஸ் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு போகும். ஓகேங்களா? இதில் இந்த ஒரு சிங்கிளான லெக்கு, ஒரு இம்பல்ஸ், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு இம்பல்ஸ் மூமெண்ட், அதாவது பை சைடில் புல்லிஷாக ப்ரைஸ் ஒரு அப் மூமெண்ட் அண்ட் அதுக்கான கரெக்ஷன், அந்த கரெக்ஷனில் இருந்து ப்ரைஸ் கீழே போகாமல் மேலே உடைச்சிருப்பான். ஸோ இதுதான் நம்ம ஆர்டர் ஃப்ளோ, புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோன்னு சொல்லி பார்த்துருப்போம். நம்ம புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்றது ஏதோ ஒரு பர்டிகுலர் ப்ரைஸில் இருந்து அந்த ஆர்டர் ஃப்ளோவோட கண்டினியூவேஷன் அப்படின்றது தான் நமக்கான புல்லிஷ் ட்ரெண்ட். அதாவது இது மேபி ஒரு பாயிண்ட்டாக இருக்கலாம். இந்த பாயிண்டில் இருந்து ப்ரைஸ் என்ன பண்ணுது, மேலே வருது. மேலே வர்றது இந்த புல்லிஷ் மொமெண்டம்கான ஒரு கரெக்ஷன் வைக்குது. இந்த கரெக்ஷனில் இருந்து போனது எங்கேருந்து வந்துச்சோ அந்த ஹையை உடைச்சிருதுங்க. அப்போது இந்த மூமெண்ட் என்னது, நமக்கு இது ஒரு புல்லிஷ் இம்பல்ஸ். அப்போது இது ஒரு புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ. இந்த ஃப்ளோவோட கண்டினியூவேஷன் அப்படின்றது தான் ட்ரெண்ட். ஓகேங்களா? அப்போ நீங்கள் அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. இது நான் சொல்கிறது எல்லாமே சிங்கிள் டைம் ஃப்ரேம். நான் ஒரு டைம் ஃப்ரேம் நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா அந்த ஒரு டைம் ஃப்ரேமில் இந்த விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அப்போது நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறோம், சம்திங் ஒரு ப்ரைஸ் இப்போ 2163ன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 21,673. நான் கோல்டு பார்க்குறேன், நினைப்பிலே பேசிட்டேன். ஓகேங்களா? ரைட். அப்போது இந்த பர்டிகுலர் ப்ரைஸில் இருந்து ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக மேலே வருது. அது மேபி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கலாம், இப்படி கன்சால்டேஷனில் இருந்திருக்கலாம், அல்லது இப்படி பியரிஷில் வந்திருக்கலாம். அதை பற்றி நமக்கு கவலையே இல்லை. புல்லிஷ் ட்ரெண்டோட கன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, ஒன்று இந்த ஜோன் ஹையர் டைம் ஃப்ரேமோட ஒரு ப்ராப்பர் கீ லெவல் அப்படின்றத நம்ம வேலிடேட் பண்ணணும். சரி, இல்லை தப்பு இல்லை, கரண்ட் ஃப்ளோவை வச்சு நம்ம ட்ரேட் போடலாம், அந்த ட்ரெண்டுக்கு நமக்கு திரும்பட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளோ வைக்கிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அந்த புல்லிஷ் ஃப்ளோ வச்சா தான் இங்கே இருக்க ஜோனுக்கு இதுதான் லாஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சப்போர்ட் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? அப்போது ஃபர்தராக கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்க ப்ரைஸோ அல்லது ஃபர்தராக கன்சால்டேஷன் வச்சு ஃபேக் அவுட் ஆகி வர்ற ப்ரைஸோ ஒரு பை மூமெண்டம், ஒரு ஸ்விங் ஹை ஃபார்ம் ஆகும். ஒரு கரெக்ஷன், இங்கே வச்ச பை மூமெண்டம்கான கரெக்ஷனில் ஒரு ஸ்விங் லோ ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்விங் லோ என்ன பண்ணுன்னா ப்ரீவியஸாக இருக்கிற ஸ்விங் ஹையை உடச்சிப்படும். அப்போது இது நமக்கு என்னது, நியூ ஹை நியூ லோ, இது பிரேக் அவுட் வச்சுருக்குது. ஓகேங்களா? இந்த நியூ ஹைக்கு மேலே ஒரு ஸ்விங் ஹை
இங்கே ஒரு ஸ்விங் லோ ஃபார்ம் ஆகி மேலே உடைக்குது இல்லைங்களா? அப்போ இது என்னது? ஹையர் ஹை ஹையர் லோ. அடுத்த பிரேக் அவுட் இந்த இடத்துல நடக்குது. இந்த பிரேக் அவுட்டுக்கு ஒரு ஸ்விங் ஹை வைக்கணும் அண்ட் ஒரு ஸ்விங் லோ பேட்டர்ன் வச்சு திரும்புது அப்படின்னா இது என்னது? ஹையர் ஹை ஹையர் லோ ஹையர் ஹை ஹையர் லோ. ப்ராப்பராக உடைச்சிட்டு ட்ரெண்டு போயிட்டே இருக்கும். ரைட், இது எல்லாமே ப்ராக்டிக்கலாக ட்ராயிங்க்கு ஒர்க் ஆகும். ஒரு பாத் எடுத்து தெளிவாக ட்ரேடிங் வியூவில் வந்து வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த ட்ராயிங் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். சார்ட் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து ஆன்சர் அப்படி இருக்காதுங்க. அதாவது எப்படி இருக்கும்னா, ஒரு வருஷத்தில் ஒரு 3 மாதம் 4 மாதம் ப்ராப்பராக உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெண்டு கொடுத்து போகலாம். அதிகபட்சம் ப்ரைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு லெக் பிரேக் அவுட் வச்சுட்டு இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும். இதுக்குள்ளே ஒரு ஆப்போசிட் ட்ரெண்டு வச்சு கீழே வந்துக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த புல்லிஷ் ட்ரெண்டுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ளூ லைன் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? இது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் லெவலா? இங்கேருந்து வர்ற பிரேக் அவுட் இங்கே லெஃப்டில் இருக்க இப்போ எக்ஸாம்பிள் இது ஹையர் டைம் ஃப்ரேம்க்கான புல்லிஷ் ஃப்ளோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இப்படி இருக்குதுன்னா இது ரீட்ரேஸ்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் இங்கே இருக்க லிக்விடிட்டிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ப்ராப்பராக இங்கே திரும்பிருச்சான்றதை கன்ஃபர்மேஷனை வச்சு தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். ஸோ நம்ம இந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக மல்டி டைம் ஃப்ரேமில் தெளிவாக பார்ப்போம். ஆனால் இந்த வீடியோவில் அந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்ற விஷயத்துக்கு ப்ராப்பராக இப்படி நீங்கள் படம் போட்டு வரையணும் அப்படின்னா ஒரு வருஷத்தில் அதிகபட்சம் ஒரு 3 மாதம் 4 மாதம் இந்த மாதிரி ட்ரெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். பட் நான் மற்ற நாளில் எப்படி ட்ரேட் போடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் கேண்டிலில் ரீட் பண்ணும்போது தான் அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரியும். அதாவது முதல் ரூல், உங்களுடைய ஆர்டர் ஃப்ளோவோட ஹை அண்ட் லோ ஸ்விங் ஹை அண்ட் ஸ்விங் லோவாக இருக்கணும். அதாவது அந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது புல்லிஷ் ஃப்ளோ, அதாவது எபிசோட் நம்பர் 24 உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் பார்க்கும்போது அந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு புரியும். உங்களுடைய ஹை அண்ட் லோ, அது ஹையர் ஹை ஹையர் லோவாக இருக்கட்டும் அல்லது நியூ ஹை நியூ லோவாக இருக்கட்டும், எந்த ரேஞ்சாக இருந்தாலும் நான் மார்க் பண்ணியிருக்கிற இந்த ஏரியாக்கள் கம்ப்ளீட்டாக ஸ்விங் பாயிண்ட்ஸாக இருந்தால் மட்டும் எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் நான் வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகேங்களா? பட் ப்ராப்பராக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இது புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த புல்லிஷ் ட்ரெண்டில் ஹை பாயிண்ட் ஸ்விங் ஹையாக இருக்கணும், லோ பாயிண்ட் ஸ்விங் லோவாக இருக்கணும். அதர்வைஸ் இருக்கிற ஏரியா எல்லாத்தையுமே லிக்விடிட்டியாக நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஓகேவா? ஸோ சிம்பிள், புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அண்ட் இதை நாம் சார்ட்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? நான் வந்து இப்போ இதுக்கு ஒரு 5 மினிட் வச்சுப்போம். 5 மினிட் வச்சா இந்த விஷயம் புரியுங்கிறதுக்கோசரம் நான் உங்களுக்கு வைக்கிறேன். பட் இதை நீங்கள் 5 மினிட்டில் வைக்க வேண்டாம். ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். ஆல்மோஸ்ட் ஒரு 1 மினிட் கூட வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 1 மினிட் வந்து ட்ரெண்டு நல்லாயிருக்கும். அதாவது நல்லா இருக்குன்றதை விட அதில் கொஞ்ச நாச்சும் ஒரு கண்டினியூஷன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஓகே, இந்த பை மூமெண்டம் நம்ம செக் பண்ணுவோம். உண்மையாலுமேங்க நம்ம வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச சார்ட்டில் தான் பார்க்குறோம். எதுக்குன்னா அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம். ஓகேங்களா? ரைட். இப்போது இது மேபி ஒரு பாயிண்ட், இது எக்ஸ் பாயிண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் பாயிண்ட்டுனா ஏதோ ஒரு பாயிண்ட். மொத்தத்தில் இங்கேருந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? இது புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் இருக்கிறீங்கன்னு அசியூம் பண்ணிக்கங்களேன். அப்போது நேராக வரைகிறீங்க. எங்கேருந்து வரைவீங்க? இது ஒரு ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் லோவா? இது ஒரு ஸ்விங் லோ, இது ஒரு ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் லோ. அப்போது இது ஒரு ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் லோ, அதாவது இந்த ரேஞ்ச். ஓகேவா? அடுத்தது இது ஒரு ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் லோ. ஓகே, அடுத்தது இது ஒரு ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் லோ, இது ஒரு ஸ்விங் ஹை, இது ஒரு ஸ்விங் லோ. ஓகேவா? அப்போது நம்ம ஆர்டர் ஃப்ளோவுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா,
இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 3 கேண்டில் பேட்டர்ன் கூட ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம எடுக்கலான்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதாவது ஒரு புல்லிஷ் கேண்டில், அதுக்கான கரெக்ஷன் கேண்டில் அண்ட் ஒரு இம்பல்ஸ் கேண்டில். அது இம்பல்ஸ், ரீட்ரேஸ்மெண்ட், இம்பல்ஸ். ஸோ இது கூட இந்த 3 கேண்டில் பேட்டர்ன் கூட நீங்கள் ஆர்டர் ஃப்ளோவை எடுக்கலான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ட்ரெண்டுன்னு வர்றப்போ நாம் பார்க்குற டைம் ஃப்ரேமில் அந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸ்விங் பாயிண்ட்ஸ் இல்லைன்னா ட்ரேடு வந்து அந்த ரேஞ்சில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியாவாக யூஸ் பண்ணாதீங்க, கம்ப்ளீட்டாக மாட்டிக்குவீங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த கேண்டிலுக்கு இன்சைடாக இருக்குது, விட்டுருங்க, பார்க்காதீங்க ஸ்ட்ரக்சர். என்றைக்குமே ஒரு கேண்டிலோட ஹை அண்ட் லோ, இது நான் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸுங்க, நான் கிளாஸ்லேயும் சொல்கிறது தான். ஆனால் ஒரு சிலர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. ஒரு கேண்டிலோட சைட் பை சைடு நான் ஒரு சிலருக்கு எடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். பேஸ்ட் ஆன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நம்ம எடுக்கிற என்ட்ரியோட, அதாவது நம்ம ஃபாலோ பண்ணுற ஹையர் டைம் ஃப்ரேமோட அந்த டைமிங், அதை பொறுத்து நான் ஒரு சிலர் வந்து இன்சைட் கேண்டில்ஸ் எடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். பட் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு என்ட்ரி டைம் ஃப்ரேம் ஒரு 1 மினிட்டோ 5 மினிட்டோ 15 மினிட்லாம் போகிறீங்கன்னா இந்த இன்சைட் கேண்டில்ஸை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரக்சர் வரைகிறப்போ இன்சைட் கேண்டில்ஸ் எடுக்க வேண்டாம். அதுக்கோசரம் தான் அந்த ஸ்விங் பாயிண்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் புல்லிஷ் ட்ரெண்டுன்னு வச்சுக்கோங்க, புல்லிஷ் ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் மேட்ரு இது தான். ஒரே ஒரு விஷயம், இதுதான் நமக்கு ஆர்டர் ஃப்ளோ. இந்த இடத்துல ஸ்விங் ஹை இருக்கணும், ஸ்விங் லோ இருக்கணும். ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு விஷயம் என்னென்னா, இது வந்து 3 கேண்டிலாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஆனால் ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு நம்ம பார்க்குற டைம் ஃப்ரேமில் இது ஸ்விங் ஹையாக தான் இருக்கணும், ஸ்விங் லோவாக தான் இருக்கணும், தெளிவான பிரேக் அவுட் வச்சுருக்கணும். அந்த ஜோனுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நமக்கு பை கிடைக்கும். பேஸ்ட் ஆன் ஹையர் டைம் ஃப்ரேம் சப்போர்ட்டில் இருந்து இது வரணும். அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ புல்லிஷ் ட்ரெண்ட், புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இது சம்மந்தமாக டவுட்ஸ் எதுவும் நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கீழே என்னோடய நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டெலிகிராம் கம்யூனிட்டி, டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து நீங்கள் அங்கே கேட்கலாம். தெளிவாக இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் ப்ராப்பரான விஷயங்கள் கற்றுக்கிட்டு உங்களுக்கு ஒன்று ப்ராப்பரான பிளானோட ட்ரேட் பண்ணும்போது நீங்கள் நல்ல ட்ரேடராக வரலாம். ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அன்வான்டாக தேவையில்லாத விஷயங்கள் ட்ரேடிங்கில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் மட்டும்தான் வரும். ஸோ நல்ல ட்ரேடராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்த வீடியோ எபிசோட் நம்பர் 27 பியரிஷ் ட்ரெண்ட் அப்படின்றது என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.